ஓ கோபி சுதாகர் அவங்கள கோமாளின்னு பேசுறது, ரெண்டு ஜாதியை கம்பேரிசன் பண்ணி அந்த வீடியோ முழுக்க பண்ணுனால தான் எங்க கோவம். ஏன்டா முதுகுல குத்துட்டேன், என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டேன். இல்ல அப்படி சொல்ல அவங்க மிளகாப்பொடியை தூவி முதுகுல குத்துறைய மூதேவி நீ வீரனா. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா உன் சமூகத்தை படிக்க வை, உன் சமூகம் தற்குறி, இவங்க சொல்ற அடையாளங்கள் பூராமே எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்ப எங்களை நீங்க தாக்கும்போது நாங்க வையத்தானே செய்வோம். அப்ப இங்க எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறேன், எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன். நல்லா படிச்ச பையனா, வாட்ட சாட்டமா இருக்கிற பையனா, நல்லா செட்டில் இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தது? இதே ஒரு எங்க பொண்ணுங்க லவ்வே பண்ண வேணாம்னு சொல்றோமே. கரெக்ட், பண்ணிட்டாங்க. எவனையும் லவ் பண்ணு சொல்லி பண்ணிட்டாங்க, கொன்றுணுமா யாருக்கு? அதாவது ஒரு பொண்ணு போடி போயிருச்சுன்னா, ஒரு இன்னொரு சாதிக்காரன் கூட போயிருச்சுன்னா, அவங்க பெத்த தாய் தகப்ப அந்த ரோட்ல நடக்க முடியாது. இல்லைனா நீங்களா உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு, உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு, நமக்கு மானம் இல்லையா, மரியாதை இல்லையா, நீங்களே பண்ணி விட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு கதறீங்களே. யோக்கியமான வீட்டுல வந்து பொண்ணு கேள்வி, எதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுற? நீங்க தியாகியா ஒருத்தர் சொல்றீங்களே சுர்ஜித், வருத்தப்பட்ட நிலையை நினைச்சு ஏன் சமூகம் வருத்தப்படுது? அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானா? ஒருத்தன் உயிர் போயிடுச்சு, இவனுக்கு வாழ்க்கை போச்சு, நீங்க கவலைப்படுறீங்க. கவினுக்கு நாங்க எடுத்தோன்னே ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சோம். ஏன்டா அறிவு கட்டவனே நீ இப்படி பண்ணலாமாடான்னு தானே கண்டிக்கணும். மிளகா பொடி தூவிட்டு முதுகுல குத்துறா மூதேவின்னு அவங்க சொல்லி பதிவு பண்ணாங்க. கரெக்ட் தானே? அதான் ஒரு அத்லெட், தடகள வீரர், கப்பல்ல வாங்கிருக்கு. கப்பல்ல என்ன பண்றது? எது கடல்ல விடுங்க. ஏன் கோவப்பட்டு பேச? நீ என்ன சாதின்னு கேட்டா கேளுங்க. நீங்க யாரு, உங்க சாதி என்ன நான் கேட்க வேண்டி வரும்ல. ஜாதின்னு சொல்றாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணுப்பா. உண்மைதான், ஏன் ஜாதியை போட்டா டெலீட் பண்ணுவான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் ஏகபோகமா இன்னும் நிறைய மக்கள் அதை பாக்குறாங்க, ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கோபிக்கு ஆதரவு ஆகிறது பூரா கெட்டது, சுதார் கோபிக்கு இனி நல்லது வரும் பாருங்க. 46 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ஒரு சேட்டலைட் டிவி அந்த வீடியோ டெலீட் பண்ண போறாங்களோ, நீங்க வந்து பாத்துருங்கன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. சரி, அவங்க எல்லாம் கெட்டவங்க. ஆமா, கேள்வி எம்பிட்டு வேணா கேட்பீங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உசுறு வந்துருமா? அதாவது அந்த நேரத்துல மிருகம் ஆயிட்டான், உணர்ச்சி வசப்பட்டான். மிருகம் முன்னாடியே மிளகா பொடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு மிருகம் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி தெரிஞ்ச முறையில போய் அவன் சாதிய ஆணவ படுகொலை தானே நடந்துருக்கு. அதான் ஆணவம்னு எதுக்குங்க சொல்றீங்க? எங்க வீட்டு பெண் பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கிறோம்ல, எங்களை பொறுத்து ஆத்திரத்துல செஞ்சான்னு தான் சொல்லுவோம். ஆணவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? தலைக்கணமா இருக்கும் தகப்படுக்கா, நல்லபடியா போய் செட்டில் ஆயிடுச்சுனா ஒரு இது நாள் வலைக்கு வளர்த்ததுக்கு. ஆனா சொல்லுங்க, போய் அதுக்கு முன்னாடி எல்லாம் கதை கட்டுறீங்க, அது ஒரு தலை காதல் அப்படின்னு. நல்ல வேலையை அந்த பொண்ணு வந்து இல்ல நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஏன்னா நீங்க ஒரு தலை காதல். விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவணராம் குமார். இன்னைக்கு நம்மோட ஏஎம் சௌத்ரி இருக்காரு, திரைப்பட தயாரிப்பாளர். அவரோட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். SRK அவர்களுக்கும் கலாட்டா சேனலுக்கும் வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி. சௌத்ரி தேவர். நீங்க திரைப்பட தயாரிப்பாளர் சொன்னாதான் இந்த சப்ஜெக்ட்குள்ளே போகும். கரெக்ட். ஏன்னா நீங்க திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கனால எனக்கு ஒரு சீன் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த பாலு தேவர் அப்படின்னு சொல்லும்போது, பாலுன்றது உங்க பேரு, பின்னாடி இருக்கிற தேவர்ன்றது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் உங்களை யாரும் கேட்டது இல்லையா? அதாவது எங்க போய் படிச்சு பட்டம் வாங்கிடலாம், ஆனா தேவர்ன்றது பிறந்தா மட்டும் தான் தேவர். பட்டம்ன்றது ஈஸி, யார் வேணா பட்டம் படிச்சு வாங்கிடலாம். தேவர்ன்றது அப்படி எல்லாத்துக்கும் வந்துடாது. புறப்பால் இந்த சாதியில் பிறந்தவங்க மட்டும்தான் தேவர். அந்த சாதியில் பிறந்தேன்றனால சௌத்ரி தேவர்ன்றது எனக்கு எப்பயுமே பெருமை தான். இல்லை, அந்த படத்தில் என்ன நீங்கள் திரைப்பட தயாரிப்பாளர்னு நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சின்ன பையன் வந்து அவர் கேட்பாரு சத்யராஜ் சார். கண்டிப்பாக அதை எடுத்து பலார்னு கன்னத்தில் அறையிற மாதிரி ஒரு காட்சியை வந்து காமிப்பாங்க இல்லையா? ஏன்னா அப்பா பாரதி ராஜா படம், அது ரொம்ப வருத்தத்துக்குரிய, அவர் வச்சிருக்க கூடாது சீனையை. அவரோட டைரக்ஷனில் அந்த சீன் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய சீன். எங்களுக்கு கண்டிப்பாக தேவர்ன்றது எங்கள் பிறப்பு, எங்கள் அடையாளம், எங்கள் சாதி பட்டம். அதை நாங்கள் கண்டிப்பான முறையில் எங்கள் பேரோட சேர்த்துக்கிற எங்களுக்கு பெருமை தான். அதனால் நான் என்றைக்குமே நாங்கள் வருத்தப்பட்டதில்லை. சௌத்ரி தேவர்ன்றதான் எங்களுக்கு சாகுமுறை, எங்களுக்கு சௌத்ரி தேவர்ன்றதான் எங்கள் பேரோட சேர்ந்துருக்கும். இப்போ கோபி சுதாகர் அவருடைய வீடியோ நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து இமிட்டேட் பண்ணுறாங்க, சமுதாயத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசுகிறாங்க, சட்டையர் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ரோல் அவங்க பண்ணுறது. இப்போ எடுத்தோம் கவுத்தன்னு அவங்கள கோமாளின்னு பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் சரியான விதம் தானே? அதெல்லாம் இல்லை, அவங்க நீங்களே சொன்னீங்க, அவங்களோட பயணங்கள், அவங்க இது வரைக்கும் நிறைய அரசியல் தலைவர்களை ட்ரோல் பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஏன் சின்ன சின்ன கண்டென்ட்டாக வந்து எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதி, குறிப்பிட்ட சாதிகளை, சங்கங்களை, வண்டியில் வரதான் சின்ன சின்ன கண்டென்ட்டாக ட்ரோல் பண்ணும்போது நாங்கள் கேட்டதில்லை. ஆனால் அன்றைக்கி நடந்த கான்செப்ட் வந்து சொசைட்டி பரிதாபங்கள் முழுக்க எங்கள் ஜாதிக்கு அகைன்ஸ்டாக
ஒரு தேவகுமாருக்கு அகைன்ஸ்டாக அதை கட்டமைச்சு அதோட ஃபுல் கண்டென்ட்டுமே எங்களுக்கு, அதாவது அது இன்னொரு எங்கள் கோவத்துக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு ஜாதியை கம்பேரிசன் பண்ணி ஒரு ஜாதியை வந்து நல்லவங்க மாதிரியும் எங்களை கெட்டவங்க மாதிரியும் தவறுகள்லாம் வந்து எங்களால் தான் நடக்குதுன்ற மாதிரியும் எங்களை வந்து ப்ளேம் பண்ணி அந்த வீடியோ முழுக்க பண்ணுனதுனால தான் எங்கள் கோவம். அதனால இல்லை அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் சமூகத்தோட பேர் அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை, அப்படி சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டே சொல்கிறாரு. ஏன்டா முதுகில் குத்துட்டேன், என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டேன், முதுகில் மிளகாப்பொடியை ஊற்றி. இல்லை அப்படி சொல்ல அவங்க மிளகாப்பொடியை தூவி முதுகில் குத்துறைய மூதேவி நீ வீரனா, நேருக்கு நேர் வா. அப்போ அந்த ஒரு தம்பி கொலை செய்யப்பட்டிருக்கான், அந்த சமூகத்தை சேர்ந்தவன், இவன் கொன்று இருக்கான், அதுக்கான தண்டனை சிறைக்கு போயிட்டான், குண்டாசு போட்டு தண்டனை அனுப்பிக்க. ஆனால் அடுத்த இதுக்கு இவங்க வழி வகுக்கிற மாதிரி முதுகில் குத்திட்டேடா, அப்போ நேருக்கு நேர் வரான்றாங்களா இது சமூகத்துக்கு குறிப்பிட்டு சொல்லும்போது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா உன் சமூகத்தை படிக்க வை, உன் சமூகம் தற்குறி, இவங்க சொல்கிற அடையாளங்கள் பூராமே எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி மீண்டும் திருப்பி உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன். அவர் இதை முடிச்சுட்டு ஒரு சர்ச்சைக்குரிய மேல உளவுன்ற ஒரு நினைவிடத்துக்கு போய் ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோட்டோவை எங்களுக்கு அகைன்ஸ்டாக ஷேர் பண்ணுறாங்க. யார்? அந்த சமூகத்தை சேர்ந்த சிலர் தான் சொல்லுவேன், அதை வம்புழுக்கணும்னு இருப்பாங்கல்ல ஒவ்வொரு கேஸ்ட்லேயும். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க கட் பண்ணி அதை ரீல்ஸாக, அந்த ஃபுல் நிகழ்ச்சியை ரீல்ஸாக எங்களுக்கு அகைன்ஸ்டாக ட்ரோலாக போடுறாங்க. ரொம்ப இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, டே தம்பி போய் அவனை வெட்டுறான்னு ஒரு அரசியல்வாதி சொல்லி கொடுக்குற மாதிரியும், அந்த நடுநிலையாக இருந்து ஒருத்தர் வந்து அதை கண்டிக்கிற மாதிரியும், அப்படி வந்து எதுவோ யாரோ வெட்ட சொல்லி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் எங்களை இல்லை அவங்க வந்து வெட்ட சொல்லி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படி தான் சீன் எடுத்திருக்காங்க, யாரோ சொல்லித்தர மாதிரி. இப்போ இது மாதிரி தானே படம், இந்த திரௌபதி, கவுண்டம்பாளையம், காடு வெட்டிலாம் வந்துச்சு. லவ் பண்ண ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிற மாதிரி தானே படங்கள் வந்துச்சு. அப்போ நீங்கள் கத்துறீங்கல்ல, நீங்கள் கதறீங்கல்ல, நீங்கள் சொல்கிறது இவங்க பூரா கதறீங்க. அப்போ எங்களை நீங்கள் தாக்கும்போது நாங்கள் வையத்தானே செய்வோம். இல்லை நீங்கள் கேட்குறீங்க யார் லவ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதை நீங்கள் கேட்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் வீடியோவில் பேசுகிறீங்க. உங்கள் வீடியோ கீழே சில பேர் கருத்துக்களை நான் பார்த்தேன். அவங்க கேட்குறாங்க, அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் காதல் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணும் லவ் பண்ணியிருக்கு, நல்லா படித்த பையனா, வாட்ட சாட்டமாக இருக்கிற பையனா, நல்லா செட்டில் இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லையே. எப்படி இல்லை? இதே ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வாட்ட சாட்டமாக இருக்க பையனா பார்த்து லவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, வன்மவாதி. உங்களுக்கு எதிராக கமெண்ட் பண்ணால் வன்மவாதி. எங்கள் பொண்ணுங்க லவ்வே பண்ண வேணாம்னு சொல்கிறோமே, லவ் பண்ணாதன்னு சொல்லி தான் எங்கள் லவ்ன்ற விஷயமே வந்து தப்புன்னு சொல்லி தானே எங்கள் பிள்ளைகளுக்கு வளர்க்குறோம். கரெக்டு, பண்ணிட்டாங்க. எவனையும் லவ் பண்ணுன்னு சொல்லி பண்ணிட்டாங்க, கொன்றுணுமா யாருக்கு? அதாவது சரி, இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களே, இது லட்சத்தில் ஒரு குடும்பத்தில் நடக்குது. லட்சம் பிள்ளையை காதலிச்சு ஏமாத்துறான், கூட்டிகிட்டு போகிறான். ஒரு சிலர் நல்லா வாழ்கிறாங்க, சில பேர் போகிற வரல ரோட்டில் விட்டுட்டு போயிடுறான், பணம் பறிக்கிறான். இவ்வளோ நடக்குது இந்த 1 லட்சம் குடும்பங்களில். எங்கேயா ஒரு இடத்துல கொலை நடக்குது. இதே இது பல இடங்களில் அந்த பெற்றவங்க தற்கொலை படிக்கிறாங்க. பொண்ணுக்கு இப்படி எப்படின்னா, இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது சார். நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. ஒரு பொண்ணு போடி போயிடுச்சுன்னா, ஒரு இன்னொரு சாதிக்காரன் கூட போயிடுச்சுன்னா, அவங்க பெற்ற தாய் தகப்ப அந்த ரோட்டில் நடக்க முடியாது, அந்த ஊருக்குள்ளே இருக்க முடியாது. அவ்வளோ கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்துவாங்க. இப்படி பண்ணுறதால எதுங்க கரெக்ட்? இது பண்ணுறது யாரு? இதே சாதி பெருசுன்னு சொல்லி, உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு பாருன்னு சொல்லி ஏற்றி விடுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்க்குற வேலை தானே இது. உங்க சமூகம், உங்க சமூகத்தை சொல்ல ஒரு சமூகத்துல இப்படியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கனால தானே அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப வெக்கி தலை குனிய வேண்டியது யார்? சரி, நான் சொல்றேன், அவன் நீங்களே ஏத்தி விடுறீங்கன்னா, இல்லைன்னா நீங்களா உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு நமக்கு மானம் இல்லையா, மரியாதை இல்லையான்னு ஒவ்வொருத்தரையும் கேட்கிறேன். ஒவ்வொரு சமூகத்துல இருக்கிற மக்களை அவங்க ஏத்தி விடுறதுனால தானே அவங்க தலை குனிஞ்சு போறாங்க, பண்ணிக்கிறாங்கன்னு நீங்களே பண்ணி விட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு கதறீங்களே. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ காதலிக்கிறீல யோக்கியமான வீட்டுல வந்து பொண்ணு கேளு, எதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடுற மச்சான், நம்ம வீட்டுல ஒரு பாத்திரம் மச்சான் வண்டியில வா போலாம் அப்படின்னு நீங்க தியாகியா ஒருத்தர் சொல்றீங்களே, சுர்ஜித், அவன் வந்தான் மச்சான் வண்டியில ஏறின்னு கூட்டிட்டு போனான். ஒரு சிறு சுர்ஜித்தை தியாகியா சொல்ல வருத்தப்பட்டவன் நிலையை நினைச்சு ஏன் சமூகம் வருத்தப்படுது? ஆமா, நீ நடிச்சு நல்ல அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியானா? இருங்க, முழுச்ச பேட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு இருங்க. இந்த பத்திரிகை ஊடகம் பூராமே எங்களுக்கு எதிரானவங்க தான், எங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. அந்த பையன் வந்து நல்ல நிலைக்கு வர வேண்டியவன், நல்ல செட்டில் ஆக வேண்டியவன், வெட்டியா கொலகாரன் ஆயிட்டே, முட்டாள்தனத்தால கொலகாரன் ஆயிட்டேன்னு வருத்தப்பட்டோம். யார் ஏத்தி? வேற ஒன்றும்
யார் ஏத்தி விடுறாங்க இதெல்லாம்? இல்லை யார் ஏற்றி விட்டாவனா அவன் அக்கா மேலே இருக்க பாசத்துலேயும் இந்த பையன் அதாவது சின்ன பிள்ளைலேருந்து பழகின பையன் நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு பொண்ணை களவாட போறானேன்ற கோவத்திலயும் அவன் பண்ணிருக்கான். இவன் ஜெயிலுக்கு போயிட்டான், வாழ்க்கை போச்சுன்னு அவ்வளவு பரிதாபப்படுறீங்க. சமூகமே வருத்தப்படும். உங்க சமூகம் சத்தியமா சொல்றேன், எந்த ஒரு சமூகம் ஒரு கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்காது. சரிங்களா? நீங்க வந்து சொல்றீங்க என் சமூகம் வந்து வருத்தப்படுது. ஒருத்தன் உயிர் போயிடுச்சு, இவனுக்கு வாழ்க்கை போச்சுன்னு நீங்க கவலைப்படுறீங்க. இவன் ஜெயிலுக்கு போனா திரும்பி வர போறான், அவனுக்கு உயிரே போயிடுச்சு. நீங்க ஆறுமுக மங்கலத்துல நாங்க எடுத்தோடனே ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சோம். பார்மாலிட்டிக்கு வந்து கவின் போயிடுச்சு. கவின் இறந்த நாங்க ஏத்துக்கல. அது கவின் இறப்பே இருக்க கூடாதுன்னா இவன் கூட நீங்க கண்டிக்கணும் இல்லனா? நீங்க ஒரு உங்களுக்கு உரிமை இருக்கு என் பையன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்டா அறிவு கட்டவனே நீ இப்படி பண்ணலாமாடான்னு தானே கண்டிக்கணும். இப்ப எங்க அட்வைஸ் அதான், நீ வர்றவன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா எங்க அட்வைஸ். அப்படி இல்ல, நீங்க போட்ட வீடியோல எப்படி இருந்ததுன்னா, என் சமூகமே வருத்தப்படுது, அவர் ஒரு தியாகி, சுதந்திரத்தை வந்து வாங்கி வீடியோ எடுத்து நான் எங்க தியாகின்னு சொன்னேன்னு காட்டுங்க. ஒருத்தன் நல்லது பண்ணி தவறி போயிருந்தா நீங்க ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு அந்த இளைஞர் மிளகா பொடியை தூவிட்டு முதுகுல குத்துறா மூதேவின்னு அவங்க சொல்லி பதிவு பண்றாங்க. கரெக்ட் தானே? அதை விடுங்க, அவங்கள விடுங்க, வன்பவாதிங்க அவங்கள விடுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் போய் சொல்றேன். சரி, ஒரே ஒரு நிமிஷம். அந்த வீடியோவை இது வரைக்கும் 56 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. நீங்க எல்லாம் மிரட்டுறீங்க, அந்த வீடியோவை எடுங்க, அது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அதை பண்ணிருங்க. அத்தனை கமெண்ட்டும் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல, இந்த சமுதாயத்துல அந்த வீடியோ பாக்குறவங்க உங்களை தவிர்த்து மத்தவங்க தான் பாக்குறாங்க. தேவமாரை பொறுத்தளவுக்கு இந்த கமெண்ட் போடுறது, இந்த வேலை எல்லாம் உண்மையில அவங்களுக்கு தெரியாது. இந்த கண்டென்ட் போடுறது, இந்த மீம்ஸ் போடுறது, இவங்க இதே வேலையா இருக்காங்க. வேலையா இதே வேலையா எடுத்து பண்றாங்க. எனக்கு இல்லையே பாத்தீங்கன்னா லட்ச கமெண்ட் அவங்க தான் போடுவாங்க. அதை பத்தி நான் கவலைப்படுறேன். ஏன் கருத்தை சொல்லணும்ல? கமெண்ட் போடுறவனுக்கு பயந்தா, உங்க கருத்தை சொல்றவனுக்கு பயந்தா நாங்க எங்க கருத்தை சொல்ல முடியாது. உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு சேஃப்டிக்காக எங்களுடைய சமூகம் நீங்க சேர்த்துக்கிறீங்க, உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. உங்க சமூகத்துல யாருமே அதை கண்டிக்கவே இல்லையா? யாரு கண்டிக்காத மனிதர்கள் இருக்காங்களா? சுருச்சி ஏன்டா இப்படி பண்ணா நானே கேட்டேன்றல்ல. வாழ்க்கை போச்சுன்னா நீங்க வந்து வருத்தப்படுறீங்களே தவிர இப்படி பண்ணது தப்பு. அந்த வாழ்க்கை அப்படி போலேன்னா அவன் செத்துருக்கவே மாட்டான். செத்துருக்க கூடாது, நீ கொண்டிருக்க கூடாது. இதுதான் எங்க கருத்து. நீ கொண்டிருக்க கூடாது, அவன் செத்துருக்க கூடாது. நீ நல்லபடியா ஸ்போர்ட்ஸ் பிளேயரை நீ உன் லைஃப் செட்டில் பண்ணிட்டு போக வேண்டியதுனா ஏன் தேவையில்லாம அவனை கொண்டன்றதான் எங்களோட குற்றச்சாட்டு. ஏன்டா அப்படி பண்ண? அதான் எங்க அத்லெட்டு, தடகள வீரர் கப்பல்ல வாங்கிருக்கு. கப்பல்ல என்ன பண்றதுன்னா எது? கடல்ல விடுங்க. அது வந்து எதுக்குங்க? அதாவது இது ஏன் உங்களுக்கு இது ஏன்னா யாரு அப்பதான் நீங்க யாரு கேட்க வேண்டி வரும். கேளுங்க. நீங்க யாரு, உங்க சாதி என்ன நான் கேட்க வேண்டி வரும்ல. கப்பல்ல விடு, கடல்ல விடு, மனுஷ ஜாதி. நான் கேக்குறேங்க, அவன் தண்டனை வாங்கிட்டு உள்ள போயிட்டான். இந்த கிண்டல் ஏன் இந்த கப்பை கொண்டு போய் கடல்ல இப்ப நான் ஏதாவது ஆத்திரப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தப்பா போயிருது. இல்ல நீங்க ஆத்திரப்படுங்க. இல்ல நீங்க என் சமூகமே வருத்தப்படுதுன்னு சொல்றீங்க. அப்படி ஒரு சமூகம் எல்லாம் வருத்தப்படாது. ஒரு கொலைகாரனுக்காக சமூகம் வருத்தமே படாது. பிசி எம்பிசி பூராமே பேசியிருக்கீங்க. அரிநாடார்னு ஒருத்தர், அவர் என்ன பேசியிருக்காரு கேட்டீங்களா? நீ ஏன்பா அரிநாடார் பேசினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசினாங்கன்னு தெரியுமா? இல்லையா? ஏன்பா இப்படி போய் இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்க? அரிநாடார் பேசினாரு இல்லையா? நம்மளும் அந்த பேட்டி எடுத்து போட்டிருந்தோம். அரிநாடார் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பேசினாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? இல்ல நம்ம இதை சொல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வரேன். அந்த மாதிரி பிசி எம்பிசி ஒன்று சேருவாங்க. இப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை டார்கெட் பண்ணீங்கன்னா பிசி எம்பிசி உங்களுக்கு எதிராக ஒண்ணு சேருவாங்க. அந்த மாற்று கருத்தே கிடையாது. டார்கெட் இங்க யாரு பாருங்க, ஒருத்தங்க வந்து எல்லா சமூகத்திலயும் இப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள நீ தூக்கி கப்பல்ல விட்டுருவியா? நீ கேட்க முடியுமா? உங்களால யார் தப்பு செஞ்சாலும் கேட்க தான் செய்வோம். உங்க மேல பிசிஆர் கொடுப்பாங்க. நான் அனுபவிச்சிருக்கேங்க. உங்க மேல பிசிஆர் கொடுப்பாங்க. நீ யாரையும் அப்படி கேட்க முடியாது. இப்ப ஏன் கோவப்பட்டு பேச நீ என்ன சாதின்னு கேட்டனா, இப்படி என்ன ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட பிசிஆர் கொடுத்து அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? நம்ம வார்த்தைகளை கூட விட முடியல, ஒரு மீடியால கூட பேச முடியல. ஆனால் நீங்க ஒரு வீடியோ போட்டு மிரட்டுறீங்களே, அந்த வீடியோ டெலீட் பண்ணுப்பா. உண்மைதான், ஏன் ஜாதியை போட்டா டெலீட் பண்ணுவான்னு சொல்லுவேன். உங்க ஜாதி அவங்க எந்த இடத்துலையுமே குறிப்பிட்டு பேச கிடையாதுன்னா அந்த அப்புறம் அதை வந்து எங்க வழக்கறிஞர் ஒருத்தர் நம்ம தம்பி தனுஷ்கோடின்னு இது தெளிவான முழு புகாரா நான் உங்களுக்கு அந்த புகார் அனுப்பிவிடுறேன். எங்கெங்க எந்தெந்த இடத்துல சாதி குறியீடு வச்சு எங்க சாதி இல்லைன்னு சொல்லிட்டு முழு புகாராவே கொடுத்துருக்காரு. நான் கூட பேசினேன். அதை புகாராகவே நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காரு. அதுக்கான நடவடிக்கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நடவடிக்கை எடுக்கலாம். இதை டெலீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் கடுமையான எதிர்ப்புகள் தெரியல. அதை நீங்கள் போட்டு 2 நாள் ஆச்சா வீடியோ போட்டு? அதுக்கப்புறம் தான் ஏகபோகமாக இன்னும் நிறைய மக்கள் அதை பார்க்குறாங்க, ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. கட் பண்ணி எடுத்தோடனே கெட்டது தான் வரும். கோபிக்கு ஆதரவு வர்றது அப்புறம் கெட்டது, சுதார் கேபிக்கு இனி நல்லது வரும் பாருங்க.
56 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ஒரு சேட்டலைட் டிவி அந்த வீடியோ டெலீட் பண்ண போறாங்களோ நீங்க வந்து பாத்துருங்கன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. சரி, அவங்க எல்லாம் கெட்டவங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், அதாவது கெட்டவங்கன்ற காரணம் என்னன்னா கெட்டதை ஆதரிக்கிறவங்க. எப்பயுமே வந்து ஒரு கெட்ட விஷயம் சில பேரை உடனே அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி கோபி சுதாகர் போட்ட இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட விஷயம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இது தவறுன்னு அவங்களே வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு நீங்க சட்ட போராட்டம் நடத்துவீங்க. கண்டிப்பா நடத்த வேண்டி வந்தா கண்டிப்பா நடத்துவோம். சரி, இதை பத்தி கருத்து கேட்கும்போது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்ல எங்கிருந்து சாதி வருது, யார் வந்து இந்த மாதிரி அன்பை கொள்றாங்களோ அவங்க தான் தாழ்ந்த சாதி. அதாவது சீமான் வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து எங்க உங்களுக்கு எதிராக சமூகத்துக்கு எதிரானவர். ஓ, அவர் இன்னொரு காமராஜர்னு வச்சுக்கோங்க. எங்க சமூகத்துக்கு எப்படி காமராஜர் எதிரானவரோ எதிரான இருந்தாரோ அதே இந்த சீமான் நாடார் இருக்காரு எங்களுக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க சேர்க்காதீங்க. அவர் சொன்னாரா வந்து நாடார்னு? நாங்க ஃபீல் பண்றோம். இப்ப எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம், சீமான் சொல்லல. அது பின்னாடி ஒரு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இல்லனா நான் உங்க பேர் சொல்லும்போது நீங்க வந்து தேவர் இல்ல, நீங்க சேர்த்து சொல்லுங்க, எனக்கு அது பெருமை அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொல்றீங்க. அவர் அப்படி சொல்லல, எங்கேயோ சொல்லியிருக்காரா? இல்ல, சீமானோட அரசியல் வந்து ஒரு வேஷம் தான். அதாவது தமிழ்ன்ற வேஷம். அவர் மற்ற சாதி எந்தெந்த சாதிக்கு மாடு மேய்க்க சொல்லி கோனார் சமூகத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் பண்ணுவார். கல் இறக்க சொல்லி நாடார் சமூகத்துக்கு, எல்லா சமூகத்துக்கும், தேவேந்திர சமூகத்துக்கு ரொம்ப சரியாக இருப்பார். ஆனால் தேவர் சமூகத்துக்கு என்றைக்குமே அவர் எதிராக தான் இருப்பார். மறைமுகமாக எப்பயுமே எதிரான வேலைகள் செய்து கொண்டு தான் இருப்பார். இல்லை, நான் அதுதான் திரும்பவும் அதே கேள்வி கேட்குறேன். சுர்ஜித்துக்காக எங்கள் சமூகம் வந்து வருத்தப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் என்ன அத்தாரிட்டியா? ஏன் உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? அதாவது இல்லை அத்தாரிட்டியா? இல்லை, எனக்கு ஒரு சமூகம், நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு சமூகம் இருக்கும் இல்லையா? நான் ஒரு கருத்து சொல்றேன், என் கருத்தா நான் சொல்லிட்டு போறது வேற. தேவர்னு பேர் வச்சுட்டு வந்திருக்கேன். இதை விட நான் அத்தாரிட்டி என்ன வேணும்? சௌத்ரி தேவர்னு சமூகத்துக்காண்டி தேவர் அடையாளத்தோட வந்திருக்கேன். சரி, இதை விட நான் கேட்கறத விட என்ன யாரு கேட்பா? அத்தாரிட்டி ஆயிருவீங்களா? இப்போ நான் ஒரு கருத்து சொல்றேன், அத்தாரிட்டி இல்லனா நான் ஒரு கருத்து சொல்றேன், நான் தனிப்பட்ட கருத்தா சொல்லிட்டு போலாம். என் சமூகம் வருத்தப்படுதுன்னு நான் சொன்னேன், என் சமூகத்துக்கு என்ன கேட்க மாட்டாங்க. சட்டை பிடிச்சி நீ யாரா எனக்கு 28ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 28ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த பையனை தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையனை பார்த்திருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? எந்த பையனை சொல்றீங்க? சுர்ஜித்தை. ஒரு அத்லெட், நல்ல பையன் தான் சொல்லியிருப்பீங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவனை கொலைகாரனா பாக்குறாங்க. ஆமா, திட்டமிட்டு ஒரு படுகொலை செய்யறாங்கன்னா இல்லன்னு சொல்லியே. இல்ல, நானே அந்த ஆறுமுகமங்கலத்துக்கு போய் நிக்கிறேன். அந்த இழந்த வீட்டுல அவங்க அப்பா கதறல், அவங்க அம்மா கண்ணீர் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பான முறையில ஈடுகட்ட முடியாத வேதனை. அதுல இருந்து மாற்றுக்கிறது இல்லையே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த சமூகத்தை சேர்ந்த சில தலைவர்கள் அவங்க அப்பாவை சேர்க்க வச்சுக்க பாருங்க. அந்த குற்றத்துல பையன் செஞ்சுக்கிட்டா, வாக்குமூலம் கொடுத்தா, இது பண்ணிட்டா, அப்ப நீ தேவர் சமூகத்துக்கு எதிரான எத்தனை விஷயமிகள் செயல்படுறாங்க பாருங்க. அந்த தலைவர்கள் பூரா சேர்ந்து அவங்க அப்பாவை அந்த எஃப்ஐஆர்ல வலுக்கட்டாயமா சேர்க்க வச்சாங்க. போலீஸே சொல்லுது இல்லைன்னு விசாரணை பண்ணி. ஜான் பாண்டிய உட்காந்து அசால்ட்டா சொல்றாரு, பையன்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அவங்களை எஃப்ஐஆர்ல சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கண்டிக்கணும்ல, பேரண்ட்ஸ்னா கண்டிக்கணும்ல. அப்பா அம்மா இருங்க, நீங்களும் ஒரு அப்பா அம்மா போலீஸ்ல ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. எத்தனை விஷயங்கள் நீங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சு செய்ய போறீங்க? இப்படி எல்லாம் இங்க பாருங்க, கத்தி எடுத்து நான் கொலை பண்றேன் எங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி, அப்பா நான் கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டா போவான்? அப்படி சொன்னா அந்த அப்பா விட்டுருவாரா? அதுவும் போலீஸ் ஃபேமிலி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ் ஃபேமிலி ஒரு தப்பு செஞ்சா, ஒரு கொலை செஞ்சா அதோட தண்டனை என்ன? இவன் எதிர்காலம் போயிடும். ஏற்கனவே பொம்பளை பிள்ளை லவ்னு சொல்லி அது எதிர்காலம் அவங்க கணிப்புக்கு நம்ம வளர்த்த பிள்ளை நம்ம பேச்சை கேட்கலன்னு வருத்தத்தில் இருக்காங்க. மேலும் பையன் கொலை போனா எந்த தகப்பனா அனுமதிப்பானா? எந்த தாயா அனுப்பிப்பாப்பா? அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லை. அதுவும் போலீஸ் ஃபேமிலியை சேர்ந்த யாராச்சும் அனுமதிப்பாங்களா சொல்லுங்க? அது சுர்ஜித் ஏற்கனவே கத்தி எல்லாம் வச்சுட்டு லட்சம் பேர் போறாங்க. கேக்கு வெட்டினா, கத்தி எடுத்து கேக்கு வெட்டினா வந்து அவங்கள உள்ள வச்சிருவாங்க. போலீஸ், அம்மா போலீஸ், அப்பா போலீஸ், கத்தியை வச்சுட்டு சம்பவம் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பதிவு போட்டா அப்பா கண்டிக்கணுமா கூடாதா? சம்பவம் செய்வேன் எங்க பதிவு எடுத்து காட்டுங்க. கத்தி வச்சு போட்டோ கிடையாது, கத்தி வச்சு பாட்டுக்கு போட்டிருக்கான்னு சொன்னாங்க. சம்பவம் செய்வேன்னு சொல்லி போட்டா பேசப்பட்டது காமிங்க. ஒரு சமூகத்து பையன் சரி போயிட்டான் வச்சுட்டான், அவன் மேல எவ்வளவு குற்றச்சாட்டை தூக்கி வைக்கிறீங்க? சரி, கத்தி வச்சிருந்தானா இல்லையா? கத்தி வச்சிருந்தா கண்டிப்பாங்க. போலீஸ் இதுக்கும் தெரிஞ்சிருந்தா, நாலேஜுக்கு போயிருந்தா உறுதியா கண்டிப்பாங்க. அடிச்சு கைய கால உடைச்சு. அப்பா அம்மாக்கு தெரியாதா? தெரியாமல் இருந்திருக்கும். ஏன் இப்ப இன்ஸ்டா இப்ப எல்லாரும் தெரிஞ்சுதான் இருக்காங்களா? இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறாங்க, பாட்டு போடுறாங்க, டான்ஸ் போடுறாங்க. பொம்பளை பிள்ளைலாம் நான் நிறைய பார்த்து வருத்தமா இருக்கு. பசங்களோட ஆடுது, அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா செய்ய போறாங்க. இன்ஸ்டாக்கு நாலேஜ் எத்தனை பேருக்கு இருக்குன்றீங்க? இன்னைக்கு இன்ஸ்டா நாலேஜ் இந்த ஜென்ரேஷனை விட்டுட்டு முன்னாடி ஜென்ரேஷனில் இன்னும் ஃபேஸ்புக் நாலேஜே பாதி பேருக்கு இல்லை.
பசங்க செல்ல வச்சு நோண்டுறாங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து உள்ள என்னென்ன செய்றாங்க என்னென்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்பா அம்மாக்கு தெரியாம போயிடுச்சு. கண்டிப்பா தெரியாது. தெரிஞ்சாம அவங்க ரெண்டு இருந்திருக்கும். பேருமே போலீஸ். தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பா அன்னைக்கே கண்டிச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு ரீல்ஸ் போட்டு அதே படம் தான் திருப்பி திருப்பி போடுறாங்க. ஒரு ரீல்ஸ் கத்தி வச்சு கூட போட்டுருப்பான், தப்பு தான். ஆனா அதைத்தான் திருப்பி திருப்பி போடுறாங்க தவிர்த்து அவன் தொடர்ந்து அவன் குணாதிசயம் அதுன்னு கிடையாது. மெடல் வச்சு 10 போட்டா போட்டிருக்கான், தூக்கி மெடலை காமிச்சு போட்டான். அதை யாரா போடுறாங்களா? அதை ஏன் சமூகம் தான் போடுது. இவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா, அவனை ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? தப்பு நடந்துருச்சு, உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது அந்த நேரத்தில் மிருகமாயிட்டான், உணர்ச்சி வசப்பட்டான். மிருகம் முன்னாடியே மிளகா பொடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு மிருகம் வந்து ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்ச முறையில போய் அவன் என்ன அவன் மைண்ட் செட்டு, ஒருத்தர் அடிக்க போறான், அவன் கட்டையை வச்சு அடிக்கிறான், இல்ல கொஞ்சமாச்சு. இப்ப இத வந்து சப்ப கட்டு கட்டுறீங்க. சப்ப கட்டு நான் ஏன் கட்டணும்? எனக்கு தேவை. இத சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? ஏங்க அவன் கொலை பண்ணதே தப்புன்ட்டு அவன் என்ன ஸ்டைல்ல போய் பண்ண? கொலை தானே. நீ போய் ஒருத்தர் தள்ளி விட்டு கல்ல அடி, சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரியாம பண்ணி தள்ளி விடுறான், அவன் கீழே போய் கல்ல அடிபட்டு செத்துறான், அதுவும் கொலை தானே. ஆமா, தள்ளி விட்டனால அவன் செத்தான். கல்ல ஏற்கனவே எடுத்துட்டு வந்துட்டு அவனை வெளுக்க டைம் கூட்டிட்டு வந்து திட்டமிட்ட கொலையா? ரெண்டு கொலை திட்டமிட்ட சாதிய ஆணவ படுகொலை தானே நடந்திருக்கு. அதான் ஆணவம்னு எதுக்குங்க சொல்றீங்க? அந்த பையனுக்கு என்ன தெரியும்? இப்ப பெத்தவங்களே ஆணவம்ன்றீங்க, அந்த பையன் ஏதோ செஞ்சுட்டா ஆணவ படுகொலை என்னன்னு சொல்லி நாங்க நாடக காதல், அது என்னன்னு நாங்க நாடக காதல் தப்பு பேர் சொன்னா நீங்க அது தப்புன்றீங்க. ஆணவ கொலை நீங்க பேர் வைக்கிறீங்க, சரி ரைட்டு. இப்ப ஆணவ கொலைக்கு எதிராக சிஎம் போய் எல்லா பெட்டிஷன் கேட்க கொடுக்குறாங்க. அப்போ நாடக காதலுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க, தடுப்பு சட்டம் கொண்டு வாங்க. நாங்கள் சிஎம் பெட்டிஷன் கண்டிப்பாக கொடுப்போம். எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம்ல, எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை இப்படி வந்து ஏமாத்துறான் வைக்கிறான் போது நாங்கள் நாடக காதலுக்கு தடை சட்டம் கொண்டு வாங்கன்னு கேட்கறதுல தப்பே இல்லையே. இப்போ நாடக காதலை தடுத்துட்டீங்கன்னா ஆணவ கொலையை நடக்க போறது இல்லையே. சரி, இதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? சாதிய ஆணவ படுகொலை. சாதிய ஆணவ படுகொலைன்றது நீங்க பேர் வச்சது. அவன் பெத்தவன் ஆத்திரத்தில் வெட்டியிருக்கான், அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறான். எங்களை பொறுத்து ஆத்திரத்தில் செஞ்சான்னு தான் சொல்லுவோம், ஆணவம்னு சொல்ல மாட்டோம். ஆணவத்துக்கும் ஆத்திரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? ஆணவம்ன்றது தலைக்கணும், திமிரு, அது எப்போ ஒரு பெருமையில தான் வரும். இப்போ அந்த பொண்ணை நல்லபடியா கட்டி கொடுத்தா அது போய் செட்டில் ஆச்சுன்னா ஒரு தலைக்கணமா இருக்கும், தகப்படுக்கா நல்லபடியா போய் செட்டில் ஆயிடுச்சுனா சந்தோஷம்டான்றத ஒரு ஒரு இது நாள் வரைக்கும் வளர்த்ததுக்கு. ஆனா சொல்லுங்க, போய் கூட்டிட்டு போயிட்டான், வச்சுட்டான், தப்பு. அவன் ஆத்திரத்துல அறிவிழக்கிறான். எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஆணவத்துல அறிவிழக்க மாட்டாங்க, ஆத்திரத்துல அறிவிழுப்பாங்க. ஆணவம்ன்ற வார்த்தையே எனக்கு ரொம்ப ஆத்திரம் சரியா இருக்கு. ஆணவம் எப்படி? ஆணவம்ன்றது என்னங்க? இல்ல சமூகத்துல வந்து யாரும் லவ் பண்ண கூடாது. நீங்க வந்து எங்க சாதியை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணும்போது நாங்கெல்லாம் வெளியில வர்றோம். இல்லாட்டி எனக்கு என்ன வேலை? சௌத்ரி தேவருக்கு என்ன வேலை? இல்ல இதுல யாரை டார்கெட் பண்றோம்? சரவணகுமார் அவங்க அப்பா எஸ்ஏ டார்கெட் பண்றீங்கன்னு சொல்றேன். அவர் தப்பே செய்யல. உங்க மனசாட்சியே இல்லையா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அவங்க அப்பா வந்து அந்த பையனுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பொண்ணே பேட்டியில சொல்லுது, நான் அந்த பையனை லவ் சொல்ல. ஆமா, அப்போ அவங்க பொண்ணு இன்னொன்னு சொல்லுது, நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், ஒத்துக்கிருச்சு. அதை பத்தி நாங்க சொல்லவே இல்லை. ஆனால் அடுத்த வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் கதை கட்டுறீங்க, அது ஒரு தலை காதல் அப்படின்னு. நல்ல வேளையா அந்த பொண்ணு வந்து இல்ல நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம் இல்ல, அதைத்தான் வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட போட்டாக்கெல்லாம் அள்ளி போட்டீங்க, ஸ்விம்மிங் பூல்ல இருக்க மாதிரி இது பண்ண மாதிரி அதெல்லாம் ரைட் விட்டுருங்க. ஏன்னா நீங்க ஒரு தலை காதல்னு சொன்னனால அந்த போட்டாலே வெளியே வந்துருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் சப்ஜெக்ட் தாண்டி போயிட்டோம். அந்த பொண்ணு எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுல சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிச்சு, அதை கேட்டீங்களா? காதலிச்சேன்னு சொல்லணும் உங்களுக்கு குளிருது, ஒத்துக்கிறோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் சரின்னு சொல்லி அவங்க அப்பா மேலே எஃப்ஐஆர் போடாமல் இருந்திருந்தா நாங்கள் பேசியிருக்கவே மாட்டோம். அவங்க அப்பா மேலே ஏன்னா தேவமாரா பிறந்துட்டான்ற அந்த ஆள் ஒரு காரணத்துக்காண்டி, அந்த ஆள் ஒரு வேலையில் இருக்காண்டி அவன் சேர்த்து அழிக்கணும். அடுத்து அவங்க அம்மா மேலே போடு, அடுத்து ஒருத்தர் விசாரிச்சாரா காசிமாயன் அவர் மேலே போடு. தேவமாரன் எவன் அந்த கிராஸ் வரானா அவனை பூரா போட்டுருவீங்களா? இதைத்தான் வேணான்றோம். வெட்டவே ஒத்துக்கிட்டான், சரண்டர் ஆகிட்டான், ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டான். அப்புறம் வந்து ஜான் பாண்டி அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க, அவங்க அப்பா அம்மாவை சேருங்க. இதெல்லாம் என்னங்க அராஜகம்? என்ன அராஜகம்? சட்டத்தை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வளர்ப்பீங்களா? சட்டத்தை வந்து உங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துவீங்களா? இவ்வளோ இருக்க அந்த சமூக நீதின்றது சமூக நீதினு சொல்லி பேரை வச்சு ஒரு சமூகத்துக்கு மட்டுமே அந்த நீதியை கொண்டு போயிட்டீங்க. மற்ற எந்த சமூகம் பிசி எம்பிசிக்கு யாருக்குமே நீதி கிடைக்கிறது இல்லைங்க. ஒரே சமூக நீதி ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான். ஒரு சமூக நீதின்றதே வச்சுட்டு போங்க. எதுக்கு சமூக நீதி? இப்போ எங்கள் கல்லர் பள்ளிகள் பேர் சமூக நீதினு பார்த்துறீங்க. இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம், கடுமையாரா அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம்னா இன்றைக்கி சமூக நீதினு பேர் வைப்பீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து அதுக்கு இன்றைக்கி கல்லர்கள் விடுதி, கல்லர்கள் பள்ளி, எங்கே அந்த ஏரியாவில் இருக்க கல்லர்கள் பிள்ளைகளோ மறவர்கள் பிள்ளைகளோ அகமுடையார் பிள்ளைகளோ சீட்டு கட்டி போச்சுன்னா எப்பா இது சமூக நீதி விடுதி, சீட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு,
இன்னைக்கு 100 பிள்ளைங்க படிக்கிற இடத்துல நாளைக்கு 5 பிள்ளைங்க கூட படிக்க முடியாது. எங்கள் பிள்ளைங்க, எங்கள் சமுதாய பிள்ளைங்க. உங்களுக்குலாம் சீட் இல்லை, இது சமூக நீதி அப்படின்னு நீங்கள் முக்கால்வாசி சீட்டை ஒரு சமூகத்துக்கு கொண்டு போயிடுவீங்க. இதுதான் சமூக நீதின்ற பேரில் நடக்கிற மோசடினே சொல்லுவேன். இதைத்தான் நாங்கள் எதிர்த்து போராடுறோம். இப்போ எங்கெங்கே நாங்கள் தாக்கப்படுறோமோ, எங்கெங்கே நாங்கள் வந்து வேதனைப்படுறோமோ அங்கே தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம். முதல் நாங்கள் சுர்ஜித்துக்காண்டி குரல் கொடுத்து வரல, நாங்கள் வந்ததே அவங்க அப்பாக்காண்டி தான். அதைத்தான் யாரும் புரிஞ்சுக்கல. சுர்ஜித் கொலை பண்ணப்போ யாருமே முதல் நாளே வரல. சுர்ஜித்துக்குலாம் ஆதரவு கூட வெட்டிட்டேன் அப்படிலாம் வரல. அவனை யாருன்னே தெரியாது எங்களுக்கு சுர்ஜித். ஆனால் பின்னாடி ஒரு பொண்ணுக்கு தெரியாதா? அதே நிறைய கேள்வி கேட்கறாங்க. அப்படி பேச வச்சாங்களா அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்வி எல்லாம் கேட்பீங்க. அதுதானே கேள்விதானே உங்களுக்கு பதில் கிடையாதுல்ல. நாங்க பதில் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். கேள்வி எம்பிட்டு வேணா கேட்பீங்க. நீங்க பதில் சொல்லுங்க. உசுர் வந்துருமா? உசுர் வராது சார். அதனாலதான் அந்த கேள்வி அவ்வளவு வருது. போன உசுர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இனி ஒரு உசுர் வரக்கூடாதுன்றா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னா அப்ப நீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கு. என்னன்னா இந்த மாதிரி பண்ணா கண்டிக்கணும். என் சமூகம் வருத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஏத்தி விடுற மாதிரியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. யாரை ஏத்தி விட்டா சொல்லுங்க. அப்புறம் வருத்தப்படுது அப்படின்னா நாளைக்கு இதை வந்து நீங்க மறைமுகமா ஒரு செய்தி சொன்னீங்களா, நீ பொன்றா நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம். வருத்தத்தின் காரணம் உங்களுக்கு புரியலையா? இனி ஒருத்தன் இந்த மாதிரி படிப்பு இதுல ஜெயிச்சு வாங்கடா, கல்வியில ஜெயிச்சு வாங்கடா, ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சு வாங்கடா, கத்தியை தூக்காதீங்கடா, இதுதான் எங்களோட வேதனை. கத்தியை தூக்குறோட வாழ்க்கையை படுறா, சுஜித்தோட வாழ்க்கையை படுறா. சுஜித்த வாழ்க்கையை நீங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இனி யாரும் உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. பொம்பளை பிள்ளையே போனால் போயிட்டு போகுது, விட்டுருங்க அப்படின்ற செய்தி தான் நீங்கள் சொல்ல வரீங்க அதில். ஆமாம், இப்போ யாரும் பொம்பளை பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தர் வீட்டில் போயிருச்சுன்றதுக்கு யாரும் கவலை இல்லை, சொல்லி கூட அர்த்தம் இல்லை. அதாவது நான் உங்களுக்கு இல்லை யார் போய் சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? உங்கள் பொம்பளை பிள்ளை நீங்கள் வந்து முறைப்படி கல்யாணம் முடிச்சுக்கணுமா, அதை லவ் பண்ணிட்டு போயிடணும்னு நம்ம தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைப்பீங்களா? உங்கள் மனசா தகப்பனா கேட்குறேன். அவங்க விருப்பப்படி செய்யணும் சார். அது அந்த விருப்பம் கூட உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கணுமா, தெரியாமல் நடக்கணுமா? தெரிஞ்சுதான் நடக்கணும். உங்கள்கிட்ட சொல்லி ப்ராப்பராக பெர்மிஷன் கொடுத்து நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள எங்கேயா ஒரு ஓரமாக நம்ம பொண்ணு நம்ம பேச்சை கேட்டுச்சு அப்படின்ற ஒரு கட்டசி நாள் வளர்த்தோம் 20 வருஷம். இதே கேட்காம உங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வருத்தமாக தான் இருக்கும். எவ்வளவு பெரிய வருத்தம் சார். அதுக்காக போய் கொல்ல மாட்டேன். அதுக்காக நான் போய் கொல்ல மாட்டேன் சார். கொல்றவன் ஒருத்தன் தானே, ஒரு முட்டாள் தானே. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லட்சம் பேர் உங்களை மாதிரி கொல்லவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நடைபெறமாயிருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் பொண்ணு ஓடிட்டா நீங்கள் நடைபெறமாயிருவீங்க. அந்த மாதிரி 100 நடைபெறத்துக்காண்டி சார் நாங்கள் பேசுகிறோம். 100 செத்த பெற்றவங்களுக்காண்டி தான் சார் நாங்கள் பேசுகிறோம். செத்தவன் 100 பேர்ல அவனுக்காண்டி நாங்கள் பேசுகிறோம். பேச எங்களுக்கு முழு உரிமை உண்டு. யாரும் உங்கள் வீட்லேயும் நடத்தக்கூடாது. ஜாதியாக நான் பேசலை, உங்கள் வீட்லேயும் நடத்தக்கூடாது. அந்த எங்கே இருக்க யார் வீட்லேயுமே ஒரு பொம்பளை பிள்ளை திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு வாழ்க்கையை தேடி ஓடிடக்கூடாது. அது பெரிய தலைகுனிவு. நம்ம சௌத்ரி தேவர் வந்து ஒரு விளம்பரத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. அப்படி கிடையாது இல்லையா? நான் ஏன் விளம்பரத்துக்காண்டி அதை தான் சொல்கிறேன்ல. விளம்பரத்து படம் ஏதாவது எடுத்து ஓடணும், படம் ஓடணும். அதெல்லாம் தேவர் படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க. அப்படி நீங்கள் அதான் சொன்னீங்க. நீங்கள் என்னைய சிந்து முடிச்சு விடாதீங்க. நான் தேவர் குறித்து நான் பேசல. நாம ஒரு படம் எடுக்கிறோம், மரியாதை இருக்கு, மரியாதை. ஓபிசா தனியா கூட எங்களுக்கு அதனால நீங்க மிரட்டுறீங்க, டெலீட் பண்ணு இல்லையா? உச்சபட்சமா அது கூட அந்த கோபத்தின் வெளிப்பாடா இருக்கு. இல்ல ஏதாவது கெடு வச்சிருக்கீங்களா? இல்லனா ஏதாவது கெடு இருக்கா இந்த வீடியோ இத்தனை மணிக்குள்ள?